கடகராசி கடகராசி பிள்ளைகள் கனவு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். சில உறவுகளை பற்றி உண்மைகள் தெரிய வரக்கூடிய வாரம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் வயிறு சம்பந்தமான பெயின் இருந்ததுன்னா ரொம்ப மாத்திரையெல்லாம் எடுத்துக்காதீங்க. நிறைய நீர் மோர், அதாவது நீர் ஆகாரம் சாப்பிடுவது நல்லது. இந்த ஊரில் கிராமங்களில் சொல்லுவாங்க பழையது சாப்பிடுன்னுவாங்க. உண்மையிலே முதல் நாள் சாதத்தை வடித்து வச்சுட்டு மறுநாள் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போட்டு மோர் ஊற்றி, அது ஃப்ரிட்ஜில் உள்ள மோர் இருக்கக்கூடாது, ஆர்டினரி மோர் ஊற்றி காலையில் நல்லா கரைச்சி குடிங்க. இந்த கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே ஏப்ரல் 26 வரை உங்களுக்கு சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கண்ணில் எரிச்சல், கண் வலி, அடுத்தது வயிறு வலி, இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதே மாதிரி சில மனுஷங்க நமக்கு பண்ணுற துரோகம், மனுஷங்க பண்ணுற சில சிரமங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரும். ஏன்னா நீங்கள் வயிறு வலி, உடம்பு வலினா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ ஓய்வாக இருக்கும்போது 10 நிமிஷம் உட்காந்தா கூட எவனையாவது பழசை நினைக்கிறதும் இல்லை நமக்கு துரோகம் பண்ணவனை நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். அந்த நேரத்தில் விநாயகர் அகவல் படிங்க, விநாயகர் அகவல் படிங்க, கந்த சஷ்டி கவசம் படிங்க, மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கங்க, கூலாக்கிக்கங்க. ஏப்ரல் 26 வரை உடல் ரீதியாக நமக்கு பிரச்சனை இருக்கிறதுனால மனசு கண்ணாம்பின்னான்னு நம்மளை டைவெர்ட் பண்ணும். இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகள்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். அடுத்த வாரத்துக்கு ஏதாவது பிளான்லாம் போட்டு வைங்க ஜேர்னியை பற்றி, அதை அடுத்த வாரத்தில் நம்ம பேசுவோம். ஆக இந்த வாரம் நிறைய படிங்க, ரெஸ்ட் எடுங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடகராசிக்காரர்கள் நல்லது நடக்கும்.